மனம் மாறுதலாகிய உள்ள சுத்தி என்னும் வேறு ஜென்மம் வேணும். ஒரு பரிசுத்தர் மாறிலா தேவனின், ஒரு பரிசுத்தர் மாறிலா தேவனின் தேறுதலானவின் வேறு பெற இங்கே வேறு ஜென்மம் வேணும். மனம் மாறுதலாகிய உள்ள சுத்தி என்னும் வேறு ஜென்மம் வேணும். பாவ சுபாவமும் ஜீவியமும் மாற, பாவ சுபாவமும் ஜீவியமும் மாற தேவனின் சாயலை மேவுவதாகிய வேறு ஜன்மம் வேணும். மனம் மாறுதலாகிய உள்ள சுத்தி என்னும் வேறு ஜன்மம் வேணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சரித்திரபூர்வமான இந்த நாளை நினைவுகூறுகிற தருணத்திலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பது மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசித்து பார்ப்பது? அவர் தன்னுடைய மாம்சத்தை பிட்க கொடுத்ததையும் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னத அந்த காரியத்தையும் நான் நினைவு கூற வேண்டும். அதை எப்படி ருசிப்பது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய மாம்சத்தை நான் ருசி பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய மாம்சம் சாக வேண்டும். அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்றால் நான் பரிசுத்தமாக வேண்டும். இதை எனக்குள்ளே நிகழும் பொழுது அவரை நான் ருசித்து பார்க்க முடியும். அவர் பரிசுத்தத்தை நான் அணிந்து கொள்ள முடியும். பெரிய துக்க வியாழன், என் கட்டளை வியாழன் என்று சொல்லி அனுசரிக்கிற இந்த நாளிலே, சரித்திரபூர்வமான இந்த நாளிலே ஆண்டவர் 2 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று அன்பு, இன்னொன்று தாழ்மை. இவைதான் எபேசு சபையிலே குறைவுபட்டிருந்தது, என்னிடத்திலும் குறைவுபட்டிருக்கிறது. ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பதிலே ஆண்டவர் உறுதியாக இருந்ததினால தான் அவர் நம்மையிலே அன்பு செலுத்தி அதை மாதிரியாக்கினார். நாமும் ஒருவர் அன்பு செலுத்த முடியாதபடி தருமாறி கொண்டிருக்கிறோம். காரணம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக தன்னையே பிட்க அவர் துணிந்தார், பிட்டு கொடுக்க துணிந்தார். அதைத்தான் சிலுவையிலே நமக்கு மாதிரியாக்கினார். அதற்கு முன்னுதாரணமாக வியாழன் இரவிலே எல்லோரையும் அமர பண்ணி அந்த பிரெட்டை என்ன பண்ணுறாரு, பிட்டு கொடுத்து சாப்பிட சொல்லுகிறார். இது முன்னடையாளமாக கருதப்படுகிறது. அன்பு கூர்ந்த ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்துகிறவனுமாய் அமைந்தது. தன்னை காட்டி கொடுப்பவன் அங்கு இருந்தாலும் அவனுக்கும் என்னை பிட்க கொடுக்கிற அன்பு இருக்க பார்த்தீங்களா? தெரியும், யூதாஸ் காரியோத்து தன்னை காட்டி கொடுக்க போகிறான், சிலுவை பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க போகிறான். அதற்கு அவன் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலும் கூட தன் மாம்சத்தை பிட்டு கொடுப்பதற்கு அடையாளமாக அந்த பிரெட்டை பிட்டு கொடுத்தவர் அவனுக்கும் அதை கொடுத்து ஊட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அன்பு, தன்னை பகைப்பவனையும் நேசிக்கிற அன்பு. இன்றைக்கு சுயநல அன்பு தான் பெருகி கொண்டிருக்கிறது. அவன் மேல் அன்பு செலுத்தினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் அன்பு கூறுவதனாலே கிறிஸ்துவின் அன்பில் வளர முடியாதபடி தேக்க நிலையில் இருக்கிறோம். அது ஆதி அன்பை நம்மளிடத்திலிருந்து குறைத்து போடுகிறது. இரண்டாவது, அதை கூடுகை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே உள்ள சத்தம் கேட்குது, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாக்கின பொழுது யோவான் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவனே உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர முடியும். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்ந்த ஸ்தானத்துக்கு போயிடுவான். அது எங்கே நடக்கும்னா பரலோகத்தில். இங்கே உயர்த்துறவன் உயர்த்தப்படலாம், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எப்படி வேணாலும் வந்துடலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால்
என்னுடைய ராஜ்யத்திலே தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறார். அதனால தான் அதையும் ப்ராக்டிக்கலாக நடத்துகிறாரு. தன்னுடைய தோளில் இருந்த துண்டை ராஜ வஸ்திரத்தை அடிமை வஸ்திரமாக மாற்றி இடுப்பிலே கட்டி கொண்டு அந்த தண்ணீரை பாத்திரத்தில் எடுத்து தொட்டு அவர் என்ன பண்ணுறாரு? கால்களை துடைக்கிறார். சீடர்களுடைய கால்களை துடைக்கிறார். தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டிய ஆசைப்படுகிறவன் இந்த பொறுப்பையும் நிறைவேற்ற வேண்டும். அன்பு கூற வேண்டும், தன்னை தாழ்த்த வேண்டும். இதைவிட மிகப்பெரிய ஒரு கற்றுக் கொடுத்தல் வேறு எங்குமே இல்லை. அதைத்தான் சீமோன் வீட்டிலே பெத்தானியா மரியாள் செய்து காண்பித்தாள். லூக்கா சுவிசேஷத்திலே தன் ஆண்டவருடைய பாதத்தை நலதத்தை ஊற்றி துடைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க்கு 14ஆம் அதிகாரத்திலே சிரசிலை ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதத்தை கழுவுகிற அந்த மரியாளுடைய அந்த பண்பு பாதத்திலே ஊற்றப்பட்ட அந்த நலதத்தின் மதிப்பை காட்டிலும் பெரிதாக இருந்தது. முதன்மை எதுக்கு கொடுக்கிறேனோ அதைத்தான் நான் சேவிக்க முடியும். முதன்மை ஆண்டவருடைய பாதத்துக்கு கொடுத்து விலைமதிப்புள்ள அந்த நலதத்தை குப்பையாக கருதினாள். அந்த நலதத்துக்கு முன்பாக அவருடைய பாதம் மிக மிக மதிப்புள்ளதாக அவளுக்கு தெரிந்தது. அதனால தான் நலதத்தை கொட்டி பாதத்தை கழுவினாள். எனக்கு மிகச்சிறந்ததை கொடுத்து அவள் உதாரணமானாள். பவுலடியார் கூட சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை சிலுவையில் மரித்த ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் குப்பை என்றும் அதையே மேன்மை என்று நான் நினைக்கிறேன், என்னுடையவைகள் எல்லாம் மேன்மை அல்ல என்று தள்ளுகின்ற அந்த தியாகமான ஒரு வாழ்க்கை. முதன்மை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். அன்பு கூறுங்கள், நம்மை தாழ்த்தி ஆண்டவரை முதன்மைப்படுத்துங்கள். ஆண்டவர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார். நித்தியத்திலே உகந்தவர்களாய் ஆக்கி அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும். அப்படிப்பட்ட வியாழக்கிழமையை நாம் கொண்டாடணும். வெறுமனே பாதத்தை கழுவுறேன்னு சொல்லிட்டு மற்றவருடைய பாதத்தை கழுவி நம்ம ஒரு பிக்சரைஸ் பண்ணுறதை காட்டிலும் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு தாழ்த்தி கொடுப்போம். பரிசுத்த இரத்தத்தை உண்பதற்கு நான் பரிசுத்தமாக வேண்டும். அவருடைய மாம்சத்தை புசிப்பதற்கு அவரை போல் அன்பு செலுத்த வேண்டும். இரண்டையும் பின்பற்றுவோம். கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்வோம். அர்த்தமுள்ள மாண்டி தேசத்தை கொண்டாடுவோம், நினைவு கூறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.